சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னுடைய உயிரான உறவு ஒன்று என் முன்னால் நின்று செய்த ஒரு காரியத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டால் என் குழந்தை நீ நிச்சயமாக வாய்விட்டு சிரிப்பாய். இவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு காட்டிவிடத்தான் உன் அப்பா என்று வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன் முன்னிலையில் நின்று உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும். என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி நீ எதையும் பற்றி யோசிக்காமல் அப்பா சொல்ல வந்த விஷயம் இதற்கானதுதான் என்பதனை நீ செவிகொடுத்து கேட்டால் போதும். உனக்காக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் குழந்தை. ஒவ்வொரு நாளும் என் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையிலும் ஓர் உண்மை உண்டல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உன்னுடைய உயிரான உறவு ஒன்று என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த சாயப்பா என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் மனதில் நீ இப்படி ஒரு எண்ணமும் இருந்ததா என்று தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சிரிக்கத்தான் செய்வாய். இப்படி கூட இவர்கள் யோசிப்பார்களா என்று நீ நிச்சயமாக நினைக்கத்தான் செய்வாய். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த உறவு என் முன்னால் வந்து நிற்க வேண்டிய காரணம் எதனால் வந்தது? இவர்கள் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் அவர்கள் சொல்கின்ற விஷயம் நீ கேட்டால் சிரிப்பாய் என்கின்ற நிலைக்கு ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால், அது என்ன விஷயம்? இதையெல்லாம் இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ உறுதியோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா எதையும் ஒளித்து மறைத்துச் சொல்ல வரவில்லை. எப்படி உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் நான் வெளிப்படையாகவே உனக்கு சொல்லிவிட வேண்டித்தான் வந்திருக்கின்றேன். உறுதியாகவே உனக்கு இந்த விஷயத்தை உணர்த்திவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. முதலில் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும், அதாவது உன்னுடைய உயிரான உறவுக்கு இடையில் மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் அவ்வப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. வாழ்க்கை ஆரம்பித்த நாள் முதலே ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு கஷ்டங்களும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கின்றது. கடைசியில் எப்படியோ ஒரு வகையில் அந்த பிரச்சனை சமாதானமாகி நிற்கின்றது. இப்படியே பல காலம் சென்று விட்டது. ஆனால் என் குழந்தை, நீ இப்பொழுது எல்லாம் கொஞ்சம் பொறுமை இழந்து விட்டாய். உன் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பது போலத்தான். நீ எந்த தவறும் செய்யாமலேயே இவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலுமே இவர்கள் எப்பொழுதுமே மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தால், உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்தால், நீ சொல்கின்ற கருத்துக்களுக்கு எப்பொழுதும் முரண்பாடாகவே ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தால், நீ பேசுகின்ற விஷயங்கள் எதிர்மறையாகவே அவர்கள் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு விஷயத்திலும் நீ சொல்கின்ற வார்த்தைகளுக்கு இவர்களிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருந்தால், நீயும் பொறுமை இழந்துத்தான் போவாய். அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. அவரவர் இடத்திலிருந்து பார்த்தால்தான் இது எல்லாம் அவர்களுக்கு புரியும். இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது எல்லாம் என்னவென்று அப்பொழுதுதானே அவர்களுக்கு புரியும். உண்மைதானே? என் அன்பு குழந்தையே, நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தன்மானத்தை இழக்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்தது. அதனால் நீயும் சற்று அதிகமாக எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட்டாய். உன்னுடைய கோபம் கொஞ்சம் அதிகரித்து விட்டது. முன்பெல்லாம் சரி, இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது, நாம் எந்த நிலையிலுமே இதை விட்டு விலகிவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் இதை தவிர்த்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்கு நீ வந்திருக்கின்றாய். அதனால் என்ன நடந்தாலும் என் குழந்தை, அதனை நீ பெரிதுபடுத்தாமல், எந்த விஷயங்களாக இருந்தாலுமே அதை என் குழந்தை இந்த வாழ்க்கையின் பெரிதாக கொள்ளாமல், உனக்கு நடந்தது என்று என்ன சொல்லி, உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மை என்று சொல்லி, இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நின்றாயானால், இப்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உனக்கு எத்தனையோ புரிதல்கள் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருந்தாலும், அத்தனையிலுமே உன்னுடைய தன்மானத்திற்கு இலக்கு ஏற்படும் விதமாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த இடத்தில் நீ கொந்தளிக்கத்தான் செய்கிறாய் அல்லவா? உன்னால் அதை ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இவர்களுக்காகவே இந்த வாழ்க்கை என்று சொல்லி நாம் எத்தனை கஷ்டப்பட்ட பொழுதிலும், எந்த நிலையிலும் இவர்களை விட்டு கொடுக்காமல் உறுதுணையாக இருந்த பொழுதிலும் இவர்கள் நம்மை மிகவும் சுலபமாக ஏளனமாக நினைக்கிறார்களே.
எந்த ஒரு நிலையிலும் நம்மை மதிப்பதில்லை என்கின்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலை எப்படி தெரியுமா? எல்லோருமே அதாவது ஆணும் பெண்ணும் சரிசமமாகத்தான் ஒரு வீட்டில் சம்பாதிக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் பிடித்தவர்களாக, பிடிக்காதவர்களாக ஏதாவது ஒரு வகையில் பணத்தை தேடித்தான் செய்கிறார்கள். எப்படியாவது தன்னாலான தன் பங்கு தன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்கின்றார்கள். இந்த இடத்தில் ஒருவரை விட அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது அல்லது குறைவாக சம்பாதிக்கும் பொழுது பொறாமை எண்ணங்களோ தாழ்வு மனப்பான்மையோ அதிகரித்து விடுகின்றது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்றது போன்ற ஒரு எண்ணம் இங்கு வந்து விடுகின்றது குழந்தையே. இதனால்தான் பிரச்சனைகள் இங்கு அதிகரிக்க தொடங்குகிறது. நான் அதிகமாக சம்பாதிக்கின்றேன், அப்படி இருக்கும்போது நீ சொல்லி அதை நான் ஏன் கேட்க வேண்டும், நீ சொன்னால் அதற்கு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்கும் வர தொடங்கி விடுகின்றது. இப்படித்தான் உன் வாழ்க்கையில் முதலில் பிரச்சனைகள் ஆரம்பித்தது. ஆனால் உண்மையில் 2 பேருக்குமே இது தெரியும். நாம் இதையெல்லாம் நினைத்து ஒரு பிரச்சனையாக இதை மாற்றக்கூடாது. உண்மையில் நமக்கு அறிவு இருக்கின்றது. நாம் இருவரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தேடி போராட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் ஒருவருக்கொருவர் உயர்த்துவது ஒருவரைக்கொருவர் தாழ்த்துவதுமாக இருந்து கொண்டிருந்தோமானால் நம் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து சிரிக்கின்ற நிலைமைக்கு வந்துவிடும் என்பது இருவரும் அறிந்த விஷயம்தான். இதை அறிந்திருந்தும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தன்னை மீறி வார்த்தைகளை விட்டு விடுவது அதிகரித்து விட்டது. இதனால்தான் உன்னுடைய கோபமும் அதிகரிக்க தொடங்கிவிட்டது என்பதனை உன் அப்பா நான் அறிவேன். முன்பு எங்கள் அதாவது இந்த நிலை இப்படி உனக்கு இருப்பதினால் உன் துணையை நீ பிரிந்து விடலாம். உன்னை உயிராக நினைக்கின்ற உறவையும் இத்தனை நாளும் உன் மனதிற்குள் நீ எப்படியெல்லாம் ஆசைகளை வளர்த்திருந்தாயோ அதையெல்லாம் துறந்து நாம் மேலும் மேலும் இவர்களால் அவமானப்படுவதை விட இந்த வாழ்க்கையை விட்டு விலகி விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வந்து விட்டாய். இப்படியெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக உன்னோடு எப்பொழுதுமே உடன் வரத்தான் செய்வேன். தவறு யார் பக்கம் இருக்கிறது என்பதை நான் தான் நன்கு அறிவேன். 2 பேர் பக்கத்திலுமே சிறு சிறு தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. நீயும் சில நேரங்களில் வார்த்தைகளை கடத்தி விடத்தான் செய்கின்றாய். உனக்கே அது சில நேரங்களில் புரியும், நாம் பேசியது தவறுதான் என்று. ஆனாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தில் மன்னிப்பு கேட்க உன்னுடைய மனது தயாராக இருப்பதில்லை. இது இப்படியே இருந்து கொண்டிருப்பதனால் இவர்களை விட்டு நீ பிரிய ஒரு முடிவினை உன் மனதிற்குள் எடுத்து கொண்டிருக்கின்றாய். இது உன் உறவுக்கு தெரிந்தது. இந்த உறவு என் முன்னால் வந்து நின்றது. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? அப்பா, நான் எப்படி என்னை பற்றி நினைக்கின்றேனோ அவர்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறார்களோ 2 பேரும் ஒன்றுதான் என்கின்ற எண்ணம் இங்கு இல்லாது அடிக்கடி பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. இது நமக்கான வாழ்க்கை என்ற எண்ணம் வந்தால்தானே இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாமல் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளிலும் சண்டையிட்டு முட்டிக்கொள்வதுமாக இருப்பதினால்தான் மேலும் பல கஷ்டங்கள் வருகின்றது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சாயப்பா அவர்களிடத்தில் தான் நான் என்னவோ பலசாலி போல நடந்து கொள்கிறேனே தவிர இவர்கள் முன்னிலையில் தான் நான் மிகவும் தைரியமானவன் போல நடந்து கொள்கின்றேனே தவிர ஒருபொழுதும் எனக்கு இவர்களை விட்டால் வேறு யாரும் உண்டு என்று ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் இவர்களை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது. இவர்கள் இல்லை என்றால் அடுத்தது என்னவென்று என்னால் ஒரு நொடி கூட யோசிக்க முடியாது. நான் இறங்கி சென்று பேசினால் என்ன இவர்கள் தோற்றதாக நினைத்து விடுவார்களா என்று சொல்லித்தான் நான் இடத்தில் எதற்கும் இறங்கி சொல்வதில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாம் எனக்குள் ஒரு சிறு பயம் வந்து விடுகின்றது. இந்த வாழ்க்கையில் இப்படி சென்று கொண்டிருந்தோமானால் ஏதேனும் ஒரு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து விடுமோ, பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்து விடுமோ, நம் துணை நம்மை பிரிந்து செல்லும்படி ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் ஒருபொழுதும் அவர்களை பிரிந்திருக்க நினைக்கவில்லை. அவர்களை பிரிந்து என்னால் ஒரு நொடி பொழுதும் இருக்கவும் முடியாது. இந்த நேரம் இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பா சொல்வதை முதலில் கவனித்து, என் குழந்தை, ஒருவரின் மீது ஒருவர் இருக்கின்ற அன்பு அதிகமானது. இருவரும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. வாழ்க்கை குறுகிய காலம்தான். இருக்கின்ற காலத்தின் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். பணம் இன்று வரும், நாளை போகும், நாளை மறுநாள் மீண்டும் வரும். அதனால் அதற்காகவெல்லாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் தேவையில்லாமல் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடாது.
என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து, உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும்பொழுது, உன்னோடு எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் வரும்பொழுது, என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் தொலைத்து விடாமல் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உன் அப்பா நான் சொல்கின்றேன். வாழ்க்கை நமக்கு கிடைத்த இந்த நாட்களை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த நேரங்களை எல்லாம் ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. இனி என்னவானாலும் ஏதுவானாலும் நினைத்தது போல ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது போல ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இனி எப்பொழுதும் அப்பா சொல்வது போல அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எங்கே பிரிந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள். எங்கே இந்த வாழ்க்கையை தொலைத்து விடுவோமோ என்று சொல்லி கதறுகிறார்கள். உன்னிடத்தில் பேசியது எல்லாம் தவறுதான் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். சிறு குழந்தை போல கண்ணீர் வடிக்கின்றார்கள். இதையெல்லாம் இடத்தில் பேசிவிடவும், உன்னிடத்தில்தான் உன் மீது அதிக அன்பு கொண்டிருக்கின்றேன், உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிடவோ அவர்கள் சற்று தயக்கம் காட்டுகிறார்கள். எங்கே தன்னை நீ குறைத்து மதிப்பிட்டு விடுவாயோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கின்றது. நிச்சயமாக என் குழந்தை, இதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாகிறது. அது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதிலும் இருந்து விட மாட்டார்கள் என்பது உன்னை தாண்டி இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அப்பா உனக்கு அத்தனையும் சரியாக எடுத்துச் சொல்கின்றேன். நீ எதற்காகவும் கலங்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகளாக நடைபெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.